இருந்துச்சு. இந்த படத்துல வந்துட்டு ஒரு 2 ஸ்டெப்ஸ் அஹெட். ஸோ அந்த ஜான் விக் ஸ்டைல் நெரேட்டிவ், அந்த ஜான் விக் ஸ்டைல் எடிட்டிங், இருட்டிலேயே நடக்கிற ஃபைட் ஆகணும். மனுஷா வந்து ஆக்சுவலா எனக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து வித்து ஜமாலுக்கு தான் அதிகமான கேமரா பிரசன்ஸ் இருந்த மாதிரி தோணுச்சு படத்துல. விச் இஸ் ட்ரூ, விச் இஸ் அமேசிங். ரெண்டாவது வந்து முருகதாஸோட இந்த இது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கோர்த்து கோர்த்து மோஸ்ட்லி மாண்டாஜ்லயே கொண்டு போயிட்டாரு. அதுல இருந்துச்சு. மூணாவது வந்து நான் வந்து அனியோட ஃபேன் அப்படிங்கறதே சொல்லி ஆகணும். இந்த ஃபைட் கொரியோகிராஃபி எவ்வளவு முக்கியமோ, எடிட்டிங் எவ்வளவு முக்கியமோ, அதே அளவுக்கு வந்து மியூசிக் வந்து ஃபைனல் கிளைமேக்ஸ் ஆல்மோஸ்ட் 20 மினிட்ஸ் நினைக்கிறேன். அதை வந்து வேற ஏதாச்சும் மியூசிக் டைரக்டரால ஹோல்ட் பண்ண இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல இன்னைக்கு நிலைமைக்கு. அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் ஃபுல்லா எலிவேஷன் ஃபுல்லாமே வந்துட்டு இவர் தான். அதுக்கு 2 பேருக்கு தனித்தனி தீம் ஒன்று கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் அதை மிக்ஸ் பண்ணி அடிச்சு தூக்குறது வந்துட்டு அனி வாஸ் த ஹீரோ ஃபார் த கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இந்த வித்யுத் அண்ட் சிவகார்த்தியன் தவிர. அது தவிர நீங்க பாசிட்டிவ்னு எடுத்தா இந்த ஆக்ஷன், போட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங், எஸ்பெஷலி இன் தி ஆக்ஷன் பார்ட் ஆஃப் இட். அவ்வளவுதான். ஹேமந்த், நீங்களும் படத்தை பார்த்துட்டீங்க, நீங்களும் ஒரு சின்ன மினி விமர்சனம் போட்டீங்க. உங்களுடைய பாசிட்டிவ் தாட்ஸ்? பாசிட்டிவ்னா எனக்கு முக்கால்வாசி வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாரு ஒரு அது. இட்ஸ் அன் ஆக்ஷன் மூவி, அவுட் அண்ட் அவுட் ஆக்ஷன் மூவி. அது வந்து நம்ம வந்து திஸ் இஸ் த க்ளோசஸ்ட் வி கேன் சி அதாவது ஒரு ஹாலிவுட் மூவி ஆக்ஷன் மூவியோட அந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்துக்கு வந்துச்சு. அதாவது லைக் செட் பீசஸ், அந்த அந்த செட் பீஸில் ஆக்ஷன், அந்த ஆக்ஷனில் வந்து ஒரு நம்பகத்தன்மை, அந்த நம்பகத்தன்மை வந்து த்ரூ சினிமாட்டோகிராஃபி அண்ட் த்ரூ எக்ஸிக்யூஷன் வந்து ஐ திங்க் நாட் மெனி பீப்புள் புல் இட் ஆஃப் இன் தமிழ் சினிமா. அது ஹிந்தி படத்தில் பண்ணியிருக்கலாம், எனக்கு தெரில, எனக்கு அந்த அவங்களுக்கு இருக்க பட்ஜெட்டில். பட் சவுத் இந்தியன் மூவிஸில் இந்த அளவுக்கு வந்து கொரியோகிராஃபி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கெவின் அண்ட் திலீப் சுப்ரமணியன் பண்றது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி அந்த ஒரு பிரிசனுக்குள்ள சிவகார்த்திகேயன் மாட்டிக்கிட்டு வர்ற ஃபைட்டும் கிளைமேக்ஸ் ஃபைட்டும் கொஞ்சம் இம்ப்ரெசிவா இருந்தது. அது பட் ஃபார் தட் எனக்கு அதுல சொல்றதுக்கு வந்து பாசிட்டிவ்னு சொல்ற மாதிரி எனக்கு பெருசா எதுவும் இல்லை அதுல. பட் ஓவரேஜ் பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் வாட்சா தான் நான் அதை ஃபீல் பண்றேன். பட் நான் இதுல பாத்தீங்கன்னா வித்யுத் ஜம்வால் வந்து அவரோட இன்ட்ரோடக்ஷன் ஆகட்டும், இந்த வே ஹி போர்ட்ரேட் தி வில்லன் கேரக்டர் வந்து நல்லா இருந்தது. அந்த ஷபீர் கலரக்கலோட அந்த போர்ட்ரேட்டும் நல்லா பண்ணாங்க. வில்லன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காவே இருந்தாங்க. இப்ப சிவகார்த்திகேயன் வந்து அந்த ஆக்ஷன் ஹீரோக்கு உண்டான அந்த பிசிக்கும் அந்த பாடி லாங்குவேஜும் கொண்டு வந்துட்டாரு. சாதாரணமா அந்த ஒல்லியா இருக்கிற அந்த மாதிரி எல்லாம் இல்ல. ஆக்சுவலா அவரோட மோடே வந்து நல்லா இருந்தது. அந்த ஆக்ஷன் இனிமே கண்டிப்பா ஒரு பிக் கமர்ஷியல் ஹீரோவா தன்னை நிலைநிறுத்திட்டாருன்னு தான் சொல்லணும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும்.